செல்வராஜோட இயக்கத்துல துருவ் விக்ரமோட நடிப்புல வெளிவந்திருக்க பைசன் திரைப்படம் ஒரு பெரிய அரசியலை பேசக்கூடிய ஒரு படமா உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இயக்குனர் மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சாதிய ரீதியிலான அடக்குமுறையால் அவர் எப்படியெல்லாம் ஒடுக்குமுறைகளை தாண்டி வந்தார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசக்கூடிய படமா தான் இருக்கும். அந்த வகையில இந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்ன சார்? இந்த படம் சாதிய அடக்குமுறை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தமிழ் சாதிகளுக்குள்ள ஒற்றுமையை சாதியை தாண்டி ஒரு தேவேந்திர உலக வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், திறமை உள்ள இளைஞர் மனைத்தி கணேசன்றவர் மிகப்பெரிய கபடி பிளேயரு. 1995 கபடிக்காக அர்ஜுனா விருது வாங்கினவர். அவருடைய வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள், வெங்கடேச பண்ணையார் அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையுடைய தலைவர் வெங்கடேச பண்ணையார் அவருடைய வாழ்க்கையில் உள்ள சில நிகழ்வுகள், பசுபதி பாண்டி தேவரோட கூட்டமைப்பு பசுபதி பாண்டி அவருடைய வாழ்க்கையில் உள்ள சில நிகழ்வுகள், இதெல்லாம் வச்சு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம், பார்த்திபன் கனவு போன்ற உண்மையை கொஞ்சோட வச்சு கற்பனையை வச்சு கதை எழுதின கல்கி போன்று இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% உண்மையை வச்சு கதையை பெருசாக எழுதியிருப்பாங்க. இதில் ஒரு 30-40% உண்மையை வச்சு ஒரு 60-50% கற்பனையை வச்சு எடுத்திருக்காங்க.